மர்மோளே, மர்மோளே, என்னாச்சுதே? ஒரு மாதிரி இருக்கு மர்மோளே. உனக்கு எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இருக்கா? உட்கார்ந்துட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க. ஒரு மாதிரியும் இருக்காது, ரெண்டு மாதிரியும் இருக்காது. சே, நான் அப்படி சொல்ல வரல மர்மோளே. சரி, என்னத்தான் சொல்ல வாரிய? அது ஒண்ணும் இல்ல. உட்கார்ந்துட்டே இருக்கேன் பாத்தியா? அப்ப எழுப்பி நில்லுங்க. வேற என்ன செய்ய முடியும்? இல்ல மர்மோளே, நான் அத சொல்ல வரல. சரி, எதை சொல்ல வாரிய? என்னத்த சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லுங்க. வேலை கிடக்கலாம். ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு மர்மோளே. வேற ஒண்ணும் இல்ல. ஏதாவது செஞ்சு கொண்டு வரியா? அதான பார்த்தேன். என்ன பார்த்தா மர்மோளே? ஏதாவது செஞ்சு கொண்டு வாயா? இந்த பாருங்கத்தே, ஏற்கனவே என்கிட்ட நிறைய வேலை இருக்கு. அது பத்தாதுன்னு உங்க பேத்தி தூங்கிட்டு இருக்கா. அவ முடிச்சான்னா அவ வேற தனியா நிறைய வேலை இழுத்து விடுவா. பேத்தி முடிச்சா நான் பாத்துக்கிட்டே. நீ ஏதாவது செஞ்சு கொண்டாயா? ஆமா, நீங்க அப்படியே பார்த்து கிழிச்சிருவிய. அவள் அந்த விளையாட விட்டு உங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருவிய. அவ வீட்டுல எல்லா பொருளையும் இழுத்து போடுவா. திருப்பி அதையும் நான் தான் எடுத்து வைக்கணும். நீங்க ஒண்ணும் பாத்து கிழிக்க வேண்டாம், நானே பாத்துக்கிட்டேன். சரி மர்மோளே, இப்ப ஏதாவது திங்கிறதுக்கு செஞ்சு தர போறியா இல்லையா? இப்போலாம் முடியாது, சாயந்தரம் வேணா பாப்போம். என்ன மர்மோளே, நீ இப்போ உனக்கு பண்ணி தர சொன்னா நீ சாயந்தரம் பண்ணி தரீங்க? நாக்கு இப்பதான் கேக்கு. சாயந்தரம் வரை நாக்கு என்ன பண்ணும்? உங்க நாக்கிட்ட சொல்லுங்க. வாயை மூடிட்டு இருக்கணுமா இல்லன்னா சுடுகரண்டி வருதுன்ட்டு. எனக்கு யாரு திங்கிறதுக்கு செஞ்சு தருவா? எனக்கு தான் மவ இருக்கலே, அவட்ட சொன்னா அவ பண்ணி கொண்டு வருவா. எனக்கு எதுக்கு மர்மவா? ஹலோ, மவளே. ஹலோ, சொல்லுமா. மவளே, எனக்கு ஏதாவது திங்கணும் போல இருக்குடி. திங்கணும் போல இருந்தா ஏதாவது எடுத்து தின்னுமா. எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணியா? என்னடி இப்படி சொல்லிவிட்டா? ஏதாவது திங்கணும் போல இருக்குன்னு வாணியாரிட்ட செஞ்சு தர சொன்னேன். ஆனா அவ செஞ்சு தர முடியாதுன்ட்டா. என்ன சொல்லியா? அண்ணியாருக்கு இவ்வளவு தைரியமா? ஆமாடி. என்ன பண்ண? எனக்கு வேற யாரடி செஞ்சு தருவா? அதான் என் மவ இருக்காளேன்னு உனக்கு ஃபோன் பண்ணியே. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. உனக்கு என்னமா வேணும்? நான் உனக்கு செஞ்சு கொண்டாரேன். எதுனாலும் பரவாயில்லை மவளே. பஜ்ஜினாலும் பரவாயில்ல தான். பண்ணி கொண்டு வாயா. அதுவும் ஏதாவது வெரைட்டியா பண்ணி கொண்டு வா. அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும். அவ்வளவுதானம்மா. ஸ்பெஷலா உனக்கு ஒரு ஐட்டம் செஞ்சு கொண்டாரேம்மா. நீ கவலைப்படாத. கவலைப்படாதம்மா. கவலைப்படாத. சரி மவளே. நான் செஞ்சு கொண்டாரத டிஷ் அண்ணி முன்னாடி வச்சு நம்ம ரெண்டு பேரும் திம்போமா. அண்ணிக்கு கொடுக்காம திம்போம். சரியா? அண்ணிகாரி பாத்து பாத்து வயிறு எரியிட்டு. சரி மவளே, சரி. செஞ்சு கொண்டா. சரி, நான் போன் வைக்கேன். சரி. என் மவ செஞ்சு கொண்டு வரட்டு. அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. என்ன பண்ணிட்டு இருப்பாவளா இருக்கும்? ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாவளா இருக்கும் டி. எனக்கு அப்படி தோணல. இந்நேரம் போன் எல்லாம் கையில கிடைச்சிருக்கும் பாத்துக்க. அதனால எல்லா போஸ்ட் ட்ரால் அது இதுன்னு எல்லாம் பாத்துட்டு இருப்பாவ பாத்துக்க. அப்படிங்கோ ஒருவேளை நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு பார்க்கலாம்னு கூட நினைக்கலாம்ல. என்னத்த யோசிச்சு கிடக்காளுவ? நினைக்கலாம். நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு பாப்பாவளா இருக்கும் டி. ஆமா, நம்மளுக்கு தான் சம் போர் அடிச்சு தொலையுது. ஆமா, என்ன பண்ண முடியும்? என்ன ஆனாலும் எல்லாரும் நல்லா இருந்தா சரிப்பா. என்ன யாருக்கு நல்லா இருக்கணும்? எம்மா வந்துட்டியோ? ரொம்ப போர் அடிக்குமா? யாமட்டி நீ வீட்ல இல்லலாமா? அதான் போர் அடிச்சு தொலையுது. சட்டப்பட ஆளு இல்ல பத்தியா? அடிக்கும். ஆமா, ரெண்டு பேரும் ஏதோ மல்லாக்கு படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டே ஏதோ பேசிட்டு இருந்தலடி. என்ன பேசிட்டு இருந்தியே? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு பத்தியா? இந்நேரம் எல்லாம் வெளியே போயிருப்பாவே. விளையாண்டவியலாம். அதான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சுட்டு இருக்கோமா. அதான் அவசியா எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாவன்னு. ஆனா எனக்கு அப்படி தோணலையம்மா. ஓ, மேடம்க்கு என்ன தோணுது? இத்தனை நாள் கழிச்சு போன் கையில கிடைச்சிருக்கலாமா? எல்லாரும் வந்து அவளை பத்தி எல்லாரும் என்ன போஸ்ட் போட்டிருக்காவ, என்ன ட்ரோல் போட்டிருக்காவ, என்னலாம் வீடியோ போட்டிருக்காவன்னு எல்லாரும் பாத்துட்டு இருப்பாவமா. யாராவது தூங்குவாங்களா? அது சரி. ஆமா பி, நீ சொல்றது கரெக்ட்னு தோணுது. அந்த வீட்ல எல்லாம் திருடு திருடு தூங்கிட்டு தான கிடந்தாவே. இப்ப வெளிய வந்து எல்லாரும் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்னு பாத்துட்டு தான் இருப்பாவளா இருக்கும். எம்பி உங்க ரெண்டு பேருக்கு வேலை இல்லையா? படிக்கணும் நினைப்பில்ல. அடுத்தவ என்ன பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்காள ரெண்டு பேரும். ரெண்டு பேத்துக்கும் படிக்கணும் நினைப்பில்ல. பிக் பாஸ் ஓடும் போது பிரச்சனை தான், முடிஞ்சு தொலைஞ்ச பிறகு பிரச்சனை தான். இனி யாராவது பேசுங்க பிக் பாஸ் பக்கு பாஸ்ன்ட்டு பல்ல உடைச்சு புடியே. ஏதாவது பண்ணி கொண்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? என் மவ எங்க போய் தொலைஞ்சா? கிளவி என்ன ரொம்ப நேரமா முக்கனாப்புல உட்காந்து கதவை பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன கதைன்னு தெரியலையே. வந்துட்டாயா. இன்னைக்கு என்ன உரண்டை இழுக்க போறாலும் தெரியலையே. வாங்க மவளே வா. இவ்வளவு நேரம் உனக்காண்டி தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வா வந்து உட்காரு. சரிமா, உனக்காண்டி ஸ்பெஷல் பஜ்ஜி சுடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுமா? பரவாயில்ல. கொண்டா மக்கா கொண்டா. தாரமா, அது மாதிரி என்னன்னு சொல்லிடுறேலமா. இது வந்து உனக்காண்டி, நீ தாய்க்காண்டி நான் ஸ்பெஷலா பண்ண புது டிஷ்மா, புது டிஷ். நீ மட்டும் இத வாயில வச்சான்னு வையாமா, எங்கேயோ போய்வே. என்ன நாத்து, எங்க போவ உங்க அம்மா? ஏதாவது விவகாரம் பண்ணிட்டியா? டேஸ்ட் அப்படி இருக்கும் நீ. டேஸ்ட் நாக்குல பட்ட உடனே எங்க அம்மா அப்படியே விண்ணுல பறக்குற மாதிரி இருக்கும் நீ. அப்படி ஒரு சுவை. அப்படி என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கான்? சர்ப்ரைஸ் அண்ணி, இது ஸ்பெஷல் டிஷ். சாப்பிடுறவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். அப்படியா? சரி. அவகிட்ட காட்டாத மவளே. ஏதாவது பஜ்ஜி ஏதாவது பண்ணி தான்னா பண்ணி தர முடியாதுன்ட்டா. என்னமோ அவளுக்கு தானே எல்லாம் பண்ண தெரியற மாதிரி மினுக்கிட்டு அலையறா. பாரா, ரொம்ப வேலை இருக்குன்னு சொன்னா. ஆனா இப்போ போன் தூக்கி நோண்டிட்டு இருக்கா. நீ அவள் கொடுக்காதேனே, நம்ம ரெண்டு பேருமே திம்போம். நீங்க தந்தாலும் எனக்கு வேண்டாம். உங்க மகா உங்களுக்கு ஆசையா பண்ணி கொண்டு வந்திருக்கா. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மகிழுங்கள். எத்தே வாயை கொஞ்சம் மூடி வச்சுட்டு சாப்பிடுங்கதே. உங்களுக்கு 32 பல்லு இருக்குன்னு இங்க எல்லாத்துக்கும் தெரியும். பொறாம, இந்த வயசுல எனக்கு எல்லா பல்லும் நல்ல கல்லு மாதிரி இருக்குன்னு பொறாம. உங்க பல்ல பார்த்து பொறாம படுற நிலைமையில நான் இருக்கேன். கொண்டா
நல்ல மணமா இருக்கே. சாப்பிடு வா சாப்பிடு. நம் நம். என்னாச்சுமா யாரறியா? என்னாச்சுதே? இது என்ன பச்சிடி? பல்லு பல்லு வலிக்கு. வாழைக்காய் பச்சி மாதிரி தெரியலையே. ஏதோ கல்லு மாதிரில இருக்கு. அம்மா இது வாழைக்காய் பச்சி இல்லம்மா. என்ன பச்சின்னு கண்டுபிடி பாப்போம். அம்மா வலிக்குது. ஏடி சொல்லி தொலைடி. பல்லு வலிக்கு. சும்மா கண்டுபிடிமா. ஐயோ அம்மா. நாத்து விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. என்ன பச்சி செஞ்சு கொடுத்தான்னு சொல்லு நாத்து. வலிக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல நீ. பொங்கல் வந்துச்சுல. கரும்பு நிறைய மிச்சம் கிடந்து பாத்துக்கிடுங்க. அதுக்கு அம்மா வலிக்கு. எங்க அம்மா தான் சொல்லுவாங்க வீட்ல உள்ள பொருள் எல்லாம் வீணாக்க கூடாது. அத வச்சு ஏதாவது புது டிஷ் செய்யணும்னு. அம்மா அதான் நான் அறிவை யூஸ் பண்ணி இருக்கிற கரும்பை எடுத்து அத வச்சு பச்சி பண்ணிட்டேன். ஐயோ கடவுளே.